வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேஷராசி பரணி நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதியில் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புக்கள் 5 வருடம் இருக்கலாம், இல்லை 2 வருடம் கூட இருக்கலாம். அதாவது 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னாக்கா 2 வருடம் இருக்கும். முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னாக்கா 18 வருடங்கள் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு 5 வருஷம் முன்ன பின்ன வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா தசாபுத்தி இருப்புகள் நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். நீங்கள் என்ன தசைக்கு என்ன பலன் சொல்கிறனோ அந்த பலன்களை நீங்கள் எடுத்துங்க. வயசோட நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16. 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். சந்திர தசை இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தசை. இது படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு சூரிய தசையே வரலாம், சந்திர தசையில் வரலாம். இப்போ சந்திர தசையாக இருந்தாலும் சரி, சூரிய தசையில் இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்துக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த 7 சனி அப்படிங்கிறது. ஏன்னா விரயத்தில் இருக்குது. விரயத்தில் இப்போ தான் ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒரு பலன்களை கொடுக்க போகிறார். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, அதாவது தசாபுத்தி அடிப்படையில் ஒரு புயல் வருது. அதாவது 7 சனி அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி. உங்களுக்கு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த புயலுக்கு அந்த கட்டடம் தாங்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த கட்டடங்கிறது பாதிக்கப்படும். அதாவது கட்டடம் எதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா தசாபுத்தி. இப்போ தசாபுத்தி தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதாவது ஸ்டாண்டர்டாக அப்படின்றத விட தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா படிக்கிற காலத்தில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. அதாவது பெற்றோர்களுடைய பாதுகாப்பு இருக்குது. நிறைய பேர் உங்களை அனுசரித்து போவாங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது. அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் பெருசாக இருக்காது. அப்போ படிப்பு ரீதியாக இது வரைக்கும் நிறைய மந்த நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ விரயத்தில் சனி வரும்போது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் சனி இருக்கிறார். இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம்தான். ஏன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். விரயத்தில் இருக்கும்போது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் 7 சனியாக இருக்கும்போது மன அழுத்தத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானத்தோட முடிவெடுக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, மேல் படிப்புக்காக படிக்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரியான உதவிகள் கேட்டிருந்தாலும் அதெல்லாம் படிப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார். இப்போ 20, 22 வயசுக்கு மேலே இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் நிறைய நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம். அதாவது வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இப்போ சனி மீனராசிக்கு வந்த பிறகு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. படிப்புலேயும் நல்லா இருக்குது. உயர் படிப்புகள் நல்லா இருந்திருக்கு. நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கு. இதெல்லாம் தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கல. ப்ராப்ளம் யாராருக்கெல்லாம் கொடுத்துது அப்படின்னாக்கா 2025 இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு இந்த வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி நிறைய குழப்பங்களில் இருந்தீங்க. இப்போ வேலை ரீதியாக நிறைய குழப்பத்தை கொடுத்துது.
ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அதில் வந்து சரியான பதில் வந்திருக்காது. அது மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இப்போ ஸ்டாண்டர்டான ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நிலையான ஒரு வேலை, திடீர் மாற்றங்கள், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. 7.5 சனியில் கன்ஃபார்மாக வேலையை கொடுத்துரும். மீனராசிக்கு இப்போ தான் வந்து அவர் வந்து முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மேஷராசிக்கு வந்து முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு தான் உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7.5 சனி முழுமையான ஆரம்பம் அப்படின்னாக்கா இப்போத்திலிருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த வக்கரமாகவும் வக்கர நிவர்த்தியாகவும் முழுமையான பலன்களை கொடுக்காம இருந்தார். அதான் நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி, இல்லை கெடுதல் செய்யக்கூடிய பலன்களாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லேயே இருந்தது. இப்போ தான் நிலையான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 26 வயசு வரைக்கும் சந்திர தசை வருது. ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் தசையும் வரலாம். அது உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா செவ்வாய் தசையில் இருப்பீங்க. செவ்வாய் தசைலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் தசை நடக்குது. என்னோட கணக்குப்படி நான் செவ்வாய் தசையை எடுத்துக்கிறேன். உங்கள் சுயஜாதகத்தில் முன்ன பின்ன வரலாம். செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். ராசியாதிபதி அப்படின்னாவே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். ஆனால் 8ஆம் அதிபதி அப்படின்னாக்கா அவர் அஷ்டமாதிபதி. அதுக்குண்டான பலன்களை இந்த 7.5 சனி தான் கொடுக்கும். அதாவது சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில மன ரீதியாக மாற்றங்களை கொடுக்கும், வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். அஷ்டமாதிபதி தசை திடீர்னு ஒரு சில பேருக்கு வந்து வேலை போகிற வாய்ப்பு இருக்குது. வேலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறது நல்லது. வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. செவ்வாய் தசை நடக்குதா, வார்த்தையில் வந்து கவனமாக இருங்க. எந்த வயசில் இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. இன்னொன்று, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி அவங்க பொறுப்பில் விட்டுருங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, கணவர்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் வாக்குவாதங்கள் வேண்டாம். நிறுத்தி நிதானமாக யோசித்து எந்த முடிவும் எடுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா ராசியாதிபதி அஷ்டமாதிபதி மறையணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் மறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து 7.5 சனி காலகட்டத்தில் ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ராசிக்கு உண்டான பலன்களை கொடுக்காது. சனி பகவான் வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எம்ப்ளாயி இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை ஸ்ட்ரகிள் கொடுக்குது, எனக்கு வருமானம் இல்லை, நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் கொடுக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய உங்களுடைய முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி, இது அந்த பலனை கொடுக்கும் அந்த பலனை கொடுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டா கூட சனி பகவான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறவர். முழுமையான பலன்களை இந்த 7.5 வருஷத்துக்கு சனி பகவான் தான் கொடுப்பார். இந்த சனி பயிற்சியானது முழுமையான பலன்களை கொடுக்க போகுது. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ வந்து செவ்வாய் தசை நடக்குதுனாக்கா செவ்வாய்க்கு உண்டான பலன்கள் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன ராசியில் இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார், அந்த நட்சத்திராதிபதி யார், அந்த நட்சத்திராதிபதிக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவான் தான் கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்லபடியாக போவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் உஷாராக இருக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. அதாவது குடுக்கல் வாங்கல்ல செவ்வாய், அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ, இல்லை செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, இல்லை வேலைன்னு சொல்லக்கூடிய உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி இருந்தாலோ, அது ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இருந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிக்கு 4ஆம் அதிபதி இவர் வரமாட்டார், அது சந்திர பகவான். இவர் ராசியில் இருக்கிறார், சனி பார்க்கக்கூடிய இடத்துல இவர் இல்லை. இது மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் செஞ்சிங்கனாக்கா தொழிலும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். வேலை தொழில் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு வந்து அந்த வருமானத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 33 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் ராகு தசை. என்னோட கணக்குப்படி நான் ராகு தசையை எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் வந்து தசா இருப்பு, அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசா இருப்பு முன்ன பின்ன வரலாம். ஒரு 5 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். இந்த ராகு தசை நடக்குதா அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வீட்டில் இருந்து தசை நடத்தினால், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வீட்டில் இந்த ராகு பகவான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அப்படி இல்லை சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து ராகு பகவான் தசை நடத்தினா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் சந்திரன் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு பகை கிரக வீடுகள். அந்த வீட்டில் இருந்து தசை நடந்துச்சுன்னா முழுமையாக வந்து சந்திரன் கொடுக்க வேண்டிய பலனு, இல்லைனா சூரியனோட வீட்டில் இருந்தால் சூரியன் கொடுக்க வேண்டிய பலன்களை தான் அது கொடுக்கும். சூரிய பகவானை தான் அதை எடுத்துக்கணும், இல்லை சந்திர பகவானை தான் எடுத்துக்கணும். அந்த வீட்டதிபதி யாரோ அந்த கிரகமாக தான் அந்த
ராகுவை நம்ம பார்க்கணும். இப்போ சனிக்கு வந்து பகை கிரகமாக வந்துடுச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் வந்து வளர்ச்சி இல்லாமல் வேலையில் இடமாற்றங்கள் அது மாதிரி கொடுத்துட்டே வரும். இடமாற்றங்கள் அப்படின்னாக்கா ஒரு வேலை போய் வேலை கிடைக்கும், வேலை பிரச்சனை வராது, வேலை போயிட்டு வேலை கிடைக்கும், அந்த வேலையில் வந்து வளர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கும். அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம, ஒரு நெருக்கடி நிறைய, மேலதிகாரிகளோட நெருக்கடி, அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேலதிகாரி, நமக்கு பிடிச்ச மேலதிகாரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த சப்போர்ட் பண்ண மேலதிகாரி மாறிடுவாங்க. இப்போ வேற ஒருத்தர் வந்ததுலேருந்து தான் நமக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து முழுமையான சனி பகவானாக எடுத்துக்கணும். அதாவது அவரை நம்ம எதிர்ப்பாக பார்க்க தேவையில்ல. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ கவனமாக இருக்கணும். இன்னொன்று வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷனும் கொடுக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த நட்சத்திராதிபதி அமர்ந்த இடத்தை பொறுத்து. இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் துளி கூட கெடுக்க முடியாத அமைப்பில் சனி பகவானுடைய பார்வையில் மாட்டாமல் இருந்துச்சுனாக்கா அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமோ இல்லை ராகு பகவானே உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கி நல்ல ஒரு சுபகிரக நட்சத்திரம், யோக நட்சத்திரம், யோக கிரக நட்சத்திரம் அது மாதிரி இருந்துச்சுனாக்கா டபுளாக கொடுத்துரும். சனியும் சேர்ந்து கொடுக்கும். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். அது மாதிரியே எடுத்துக்கணும். நம்ம உங்களுக்கு கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, இப்போ ஏதோ ஒரு வேலை ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை போயிட்டுருக்குனாக்கா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா கூட நல்லா போனால் கூட கவனமாக இருங்க. நல்லா போகுது, சூப்பராக போகுதுங்க, நல்ல ஒரு வளர்ச்சி, பரவாயில்ல, நிதானத்தோடு போங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கவனத்தோடு போங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இது வந்து எங்கே எப்போ ட்விஸ்ட்டு வைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா போகிறது கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஜாதக ரீதியாக இருந்துச்சு, ஒருத்தர் கடனில் விழணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா ஒரு தொழில் ஆரம்பித்து தொழிலை நல்லபடியாக போக வச்சுட்டு அந்த தொழிலில் மேற்கொண்டு கடன் வாங்க வைக்கும். இல்லைனாக்கா வேறு யாரையாவது நம்பி பணம் கொடுக்க வச்சு மொத்தமாக லாக் பண்ணி விட்ரும். அது மாதிரியும் நடக்கும். அதனால் அது மாதிரி நடக்கும்னு சொல்லலை, இருந்தாலும் அது மாதிரியும் நடக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா, தொழில் ரீதியாக நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாக்கையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி. அது மாதிரி ஒரு சின்ன வலி, சின்ன ஒரு அடியோடு போயிடும். அது மாதிரி வந்து பெருசாக பரவாயில்ல, நான் வந்து சுதாச்சிட்டேன், ஓரளவுக்கு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். சனி வந்து கர்மக்காரகன், எதை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துரும். நம்ம என்னதான் வந்து நம்ம சொன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. நல்லா போச்சாலும் கவனமாக இருங்க. கஷ்டத்தில் போகுதுன்னா நிறைய முயற்சிகளை எடுங்க. நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள். இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கைன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு சுக்கிரன், குரு, அதே மாதிரி செவ்வாய் இதெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இன்னொன்று ராசிக்கும் அவங்க மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அப்படி இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால், இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு 7 சனி கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துரும். திருமண வாழ்க்கை அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நிறைய சொல்லலாம். அதுக்கு தனித்தனி நான் வீடியோ போடுறேன். ராகு தசைக்குன்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். அதில் பற்றி நிறைய பேசலாம். அது எங்கே இருந்தால் எப்படி கொடுக்கும். ஏன்னா முதல் 12 வருஷம் ஒரு பலன், பின்னாடி 6 வருஷம் ஒரு பலன், அது மாதிரி கொடுக்கும், மாற்றி கொடுக்கும். ஏன்னா பின்னாடி 6 வருடம் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முழுமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா ராகு தசை முதல் 12 வருஷம் முடிஞ்சு பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் இந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மொத்தமாக உங்களுக்கு எல்லாமே இந்த 7.5 சனியில் தொழில் வேலையில் இருந்தால் கூட சரி நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ராகு தசை எந்த வயசில் நடந்தாலும் சரி, 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசைக்கு வந்து நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ராசிக்கு வந்து பாகிஸ்தானாதிபதி விரையாதிபதி 12ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணால், 12ஆம் இடத்துல ராகுவோடு இருந்தால், இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வேற எங்கேயாவது ராகுவோட சேர்ந்திருந்தால், கேதுவோடு சேர்ந்திருந்தால், 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், 12 இருந்தால் நான் சொல்லிட்டேன், 12 இருந்தால் நல்ல பலன்கள் கிடையாது. என்னென்னா விரயத்தை கொடுத்துட்டே வரும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும், விரயத்தை கொடுத்துட்டே வரும். இந்த சனி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும். அது இல்லாத நிறைய நஷ்டங்கள், நிறைய வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி, ஒரு பணம் கொடுத்தா வராது, பணம் வாங்கினா கட்ட முடியாது, அதாவது திருப்பி கொடுக்க முடியாது. திருப்பி கொடுக்கணுன்னா வருமானம் வரணும் இல்லையா, மெயினாக வருமானத்தில் கை வச்சிரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருமானமே வராமல் எந்த இடத்துலையும் பணம் வந்து ரொட்டேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். அது மாதிரி பண்ணி கடலில் சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி இருந்தால் அந்த குரு பகவான். இது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு லக்னத்துக்கு மறையாமல் இருக்கார், ராகு கேதுவோடு சேராமல் இருக்கார் குரு, லக்ன சுபர் தான் அவர்,
இதே மாதிரி லக்னத்துக்கும் மறையாமல் ராசிக்கும் மறையாமல் ராகு கேதுவோட சேராமல் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சு, நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறிச்சு அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சி, அரசியலில் வந்து நல்லா இருக்கிறது, இன்னொன்று அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து 10க்குடைய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல. சனி தசையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக வந்து நான் ராகு கூட சனியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா, அந்த ராகு தசைக்கு சொல்லியிருப்பேன், சனியோட வீட்டில் இருந்தால், சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் கவனமாக இருங்க. சனியோட வீட்டில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கூட சனியோட வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கவனமாக தான் இருக்கணும். ராகு பகவானுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த சனி பகவானுக்கு பலன்கள். சனி தசை இந்த வயது காலகட்டத்தில் வர்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும், அதாவது வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது சனி பகவான். உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும், மனசு ரீதியாக நிறைய பாதிப்புகள் கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கலாம். இது எல்லாமே நான் நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து சுய ஜாதகத்தில், ஏன்னா 7.5 சனி வரும்போது சனி தசை நடந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். ஏதோ ஒன்று உங்களுக்கு வேலை நல்லபடியாக போகும், தொழில் நல்லபடியாக போகும், உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இல்லை ஒரு சில பேருக்கு வந்து தொழிலும் பாதிக்கலாம், வேலையும் பாதிக்கலாம். இந்த வயசில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உடல்நலம் பாதிக்கலாம், கடன் பிரச்சனையை கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து எடுத்துங்க. எப்படி நீங்கள் கடன் வாங்கணுமா யோசிங்க, வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாக வாங்கி பண்ணுங்கள். யாரையும் நம்பி பணம் கொடுக்குறதோ பணம் வாங்குறதோ பெருசாக வந்து இந்த ரொட்டேஷன்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உடல்நிலையில் பார்த்துங்க, உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நிறைய கோயில் குளத்துக்கு போங்க, நிறைய வந்து ஆன்மீக சுற்றுலா போங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த சனி தசையில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், இந்த திருநள்ளாறு சனி பகவான் பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.